1. பெண்கள் மூவரையும் கிளப்பி விட்டதும் தான் ஆடவர்களுக்கு நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. சுந்தரம் சஜித்திடம், காலையில 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, லேட் ஆகிடுச்சு சார், எதுவும் பிரச்சனையா என கேட்க, ஆட அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க சுந்தரம், ஒரு பைத்தியம் என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருச்சு, அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்கு என்று தன் போக்கில் புலம்பிட அவர்களை கடந்து சென்ற ஜோஷித் சற்று நின்றான். கார்ல வரவன் கிட்ட எப்படி பிக் பாக்கெட் அடிச்சிருக்க முடியும் என்ற மிகப்பெரிய சந்தேகம் அவனுக்கு. கேட்கவும் ஈகோ ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும், சுந்தரம் வெட்டியா நின்னு வெட்டி கதை பேசாம வேலைய பாருங்க, கார்ல எந்த பைத்தியத்தையும் ஏத்திக்கிட்டு சுத்த வேணாம் என்று மறைமுகமாக சகோதரனை வெட்டும் பார்வை பார்த்தான். சஜித்தும் அவனை ஏகத்துக்கும் முறைத்துவிட்டு, எனக்கு என்ன ஆசையா கண்டவள கார்ல ஏத்தி ஊர்வலம் போகணும்னு, நிச்சயம் பண்ணவள கூட இதுவரை கார்ல கூட்டிட்டு போனதில்ல சுந்தரம் என்று மேனேஜரிடம் எகிற, அவரோ தெரியாம கேட்டுட்டோமோ என்று தலையை சொரிந்தார். பின் சஜித்தே, கார் வர்ற வழியில பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கேப் கூட அவசரத்துக்கு கிடைக்கல, மீட்டிங்குக்கும் டைம் ஆகிடுச்சுன்னு அங்க வந்த பஸ்ல ஏறினேன் என்றதுமே சுந்தரம் பதறினார். ஐயோ சார், எனக்கு ஒரு போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே, நீங்க போய் ஏன் பஸ்ல வந்தீங்க, ஸ்வரூப் சாருக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு என்னும் போதே ஸ்வரூப் அவர்களுக்கு பின்னால் கையை கட்டி கொண்டு நின்றான். சுந்தரம், கார் டிரைவர் எங்க என ஸ்வரூப் கேட்க, சஜித், டிரைவர் காரை சர்வீஸ் பண்ண போயிருக்கான் என்றான் சுந்தரத்திடம். தம்பியை பாராமல், அவன் சர்வீஸ் முடிச்சிட்டு வந்ததும் இங்க அவன் சர்வீஸ் தேவையில்லைன்னு அனுப்பிடுங்க, வேற டிரைவரை இம்மிடியட்டா அப்பாயிண்ட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு, இனி என் அனுமதி இல்லாம யாரும் எங்கேயும் எதிலையும் போக கூடாது என்று பொத்தாம் பொதுவாக உத்தரவை கொடுத்தவன் அவர்களை தாண்டி சென்றான். இவன் சொன்னா நான் கேட்கணுமா என்ற வீராப்புடன் ஜோஷித் கிளம்பிவிட, சஜித் தான் காலையில் நிகழ்ந்த நிகழ்வை கடுப்புடன் எண்ணி பார்த்தான். வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை உண்டுவிட்டு 3 பெண்கள் அணியும் சாவகாசமாக பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்றது. விஹானாதான், டார்லிங், எப்ப நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் தருவாங்க, மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பத்த மாட்டங்குது என்றதும் அஷிதா அதனை ஆமோதித்தாள். கரெக்ட் டால்ஸ், நம்ம திருட்டுக்கு தீனி போட்ட மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் சிக்க மாட்டங்குது, பேசாம பழையபடி பிக் பாக்கெட் அடிச்சு நம்ம பொருளாதார நிலைய உயர்த்திடலாம்னு இருக்கேன் என்றாள் சிரிப்புடன். ஹே டால்ஸ், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத, பாஸ் என்ன சொல்லிருக்காரு, சின்ன சின்ன திருட்டு பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல என்று உற்சவி கடிந்து கொள்ள, அதனாலதான் என் கைய கட்டி போட்டு வச்சிருக்கேன் டால்ஸ் என்றால் பரிதாபமாக. அந்நேரம் அவர்களால் பாஸ் என அழைக்கப்பட்டவன் உற்சவிக்கு போன் செய்ய, கரு நாக்கடி உங்களுக்கு, பாஸ் தான் கூப்பிடுறாரு என்று பேச தொடங்கினாள் உற்சவி. பேசிவிட்டு வைத்ததும், ஏதோ பெரிய ப்ராஜெக்டாம் டால்ஸ், என்ன மட்டும் வர சொல்றாரு, நான் போய் டீடைல்ஸ் கேக்குறேன் என்றதும் மற்ற இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பரவியது. விஹானா, அப்பாடா, ஒரு 2 மாசத்தை இத வச்சு ஓட்டிடலாம், சரி நாங்க போய் தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறோம் என்றதும் அஷிதா, ஷவிடால்ஸ், உன் கைய கட்டி போட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வாமா என்று கிண்டல் அடித்து உற்சவியின் முறைப்பையும் பரிசாக வாங்கி கொண்டாள். விஹானாவும் அஷிதாவும் கடைக்கு செல்லும் பொருட்டு டி நகர் செல்லும் பேருந்தில் ஏறினர். மிதமான கூட்டத்தின் நடுவில் சஜித்தும் அதே பேருந்தில் ஏறி உள்ளே வந்தான். வந்தவன் கம்பியை பிடித்தபடி நின்றிருந்த அஷிதாவின் அருகில் நிற்க, அவளும் திரும்பி அவனையும் அவனது நேர்த்தியான உடையையும் கையில் வைத்திருந்த சூட்டையும் விசித்திரமாக பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். பின் பாக்கெட்டிலிருந்து பர்ஸை எடுத்தவன் பயண சீட்டிற்காக பணத்தை எடுக்க எண்ணிவிட்டு, பின் நடத்துனர் இன்னும் வராதிருந்ததில் மீண்டும் உள்ளே வைக்கும் போது அஷிதா பார்த்து விட்டாள். பர்ஸ் முழுக்க கத்தை கத்தையாக பணம். அதனை ஆவலாக கூற அருகில் விஹானாவை தேட, அவள் வேறொரு பக்கம் இடம் கிடைத்ததில் அங்கு அமர்ந்து கொண்டாள். அஷிதாவிற்கோ ஆவலை அடக்க இயலவில்லை. பர்ஸில் பணத்தை பார்த்தே பலகாலம் ஆகிவிட்டது. இப்போதெல்லாம் அனைவரும் கிரெடிட் டெபிட் கார்டுகளையும் அதற்கு மேல் ஆன்லைன் பரிவர்த்தனைகளையுமே பெரிதும் உபயோகிக்க தொடங்கிவிட, அதனை டீகோட் செய்து திருடும் அளவு எல்லாம் அவளுக்கு மூளை இல்லையே. இப்போதும் உற்சவி கண்டித்தது உறுத்தினாலும், இப்படி பணத்தோட பர்ஸ பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, ஜஸ்ட் ஒரு தடவை ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடலாம் என்றெண்ணி நினைத்ததை சாதித்தும் விட்டாள். சரியாக நடத்துனர் சஜித்தின் அருகில் வர
அவனும் பர்ஸை எடுக்க சென்று விட்டு திகைத்தான். கீழே எதுவும் விழுந்து விட்டதா என பதற்றம் கொண்டு தேட, சார் டிக்கெட் என்று நடத்துனர் கத்தினார். என் பர்ஸ காணோம் என்று மீண்டும் குழப்பத்துடன் சஜித் தேட, பின்னால் நின்றிருந்த அஷிதா தான் கண்ணில் பட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, என் பர்ஸ பாத்தீங்களா என பொறுமையுடன் நான் கேட்டான். அவளோ, ஹலோ, என்ன பார்த்தா உங்களுக்கு பர்ஸ ஆட்டைய போடுற மாதிரி இருக்கா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க என்று வெகு நியாயமாய் பேச, அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தவனை நடத்துனர் திட்ட ஆரம்பித்தார். தினமும் இப்படி யாராவது வந்து என் கழுத்து அறுக்குறீங்க, யோ டிக்கெட் எடுப்பியா மாட்டியா என்றிட சஜித்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவன் நினைத்தால் இந்த பேருந்து என்ன, இதனை போல 100 வாங்குவானே. இப்போது இதனை விளக்க நேரமின்றி நடத்துனரிடம் பேசி ஜிபே செய்தான். அனைத்தையும் அசட்டையாக வேடிக்கை பார்த்த அஷிதா அவனை கண்டு கொள்ளாமல் போக, அவனோ இன்னும் கீழே குனிந்து பர்ஸை தேடுவதிலேயே குறியாக இருந்தான். அவனை பார்க்கையில் சிரிப்பும் சேர்ந்து எழ, ஒரு கட்டத்தில் பர்ஸை மீண்டும் வைத்து விடலாமா என்று கூட தோன்றியது. இது என்ன விசித்திர உணர்வு என எண்ணும் போதே சஜித் மீண்டும் அவளிடம், ஹலோ, இங்க உங்களை தவிர யாருமே இல்ல, என் பர்ஸ நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க, ஆர் எடுத்திருப்பீங்க என சரியாக கணித்து கூற அவளோ தடுமாறினாள். பின் உடனே, ஓஹோ, என்ன பார்த்தா உனக்கு திருடி மாதிரி இருக்கா, வேணும்னா என்ன செக் பண்ணிக்க என்று இடுப்பில் கை வைத்து நிற்க, அங்கு அமர்ந்திருந்த பெண்மணிகளும், ஏன்பா நீ பர்ஸை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஆதரவிற்கு வர, அஷிதா நக்கல் புன்னகை பூத்தாள். அந்நேரம் அவள் இறங்க வேண்டிய இடமும் வந்துவிட, பேருந்தை விட்டு இறங்கியவள் பேருந்து சற்று நகர்ந்ததும் அவனது பர்ஸை எடுத்து அவனிடமே காட்டி நாக்கை துருத்தினாள். அதனை கண்டதும் திகைத்தவனுக்கோ ஓடும் பேருந்தில் இருந்து இறங்கவும் தெரியாது. அதுபோக தாமதமாக சென்றால் சகோதரர்களை வேறு பார்க்க வேண்டும் என்ற கடுகடுப்பில் அவளை தீயாக முறைத்து வைத்தான். பார்ப்பதற்கு நவீன கட்டிடமாக பல ஆயிரக்கணக்கை வளைத்து போட்டிருந்தது உச்சவி வந்து இறங்கிய அலுவலகம். அவளுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கும் நபர் பிரபல தொழிலதிபர். யாரும் அறியா வண்ணம் எதிராளியின் வீக் பாயிண்டை கண்டறிந்து அவர்களை வீழ்த்தவே இவர்களை போன்றோரை வேலைக்கு வைத்து சம்பளமும் கொடுத்து வருகிறான். எதிராளியின் கையில் மாட்டாமல் தப்பிப்பது அவர்களின் சாமர்த்தியம். எப்போதும் அவள் அந்த அலுவலகத்தினுள் சென்றதில்லை. அடித்தளத்தில் பார்க்கிங் ஏரியாவிற்கு அருகில் குடோன் போன்ற மிகப்பெரிய அறை இருக்கும். அங்கேதான் அவளது பாஸை சந்தித்துவிட்டு விவரம் பேசிவிட்டு வருவாள். இன்றும் அதே போல பார்க்கிங் ஏரியாவினுள் நுழைந்தாள். அங்கு அப்போதுதான் சொரூப் தனது காரை விட்டு இறங்கி வந்து கொண்டிருக்க, சட்டைக்கு நடுவில் சாம்பல் நிற கூலிங் கிளாஸை தொங்க விட்டிருந்தான். அந்த குளிர் கண்ணாடியை பார்த்ததுமே உச்சவிக்கு கை பரபரக்க தொடங்கியது. எப்போதும் கையில் எடுக்க முடிந்த பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொள்வாள். மற்றபடி இவ்வாறு ஏற்படும் உந்துதலுக்காக ரிஸ்க் எடுப்பதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போது அதனை எடுக்காமல் வேறு எதிலும் கவனம் செலுத்த இயலாது என்று புரிந்து போக அவன் பின்னாலேயே அலுவலகத்தினுள் செல்ல தொடங்கினாள். அவனை இதுவரை இங்கு பார்த்ததே இல்லை. வெளியூர்காரனா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருந்தா சீலிங்லேயே முட்டிக்குவான் போல என தலையில் அடித்துக் கொண்டவள் அவனிடமிருந்து எப்படி சுருட்டுவது என்று புரியாமல், கண்ணாடி மேல் எழுந்த மோகத்தையும் அடக்க இயலாமல் அவன் சென்ற அறைக்குள் அவளும் சென்று விட்டாள். ஆபீஸ் அறை போல இருந்த அறையில் அவன் யாருக்கோ காத்திருப்பது புரிய, அந்நேரம் கண்ணாடியை எடுத்து டேபிள் மீது வைத்தான். இதுதான் நேரம் என்று டேபிள் மீதிருந்த கோப்பு ஒன்றை எடுப்பது போல அவன் அருகில் சென்றவள், எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு கோப்போடு சேர்ந்து கண்ணாடியையும் எடுத்து விட்டாள். அப்போதும் அவன் அலைபேசியை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்ததால் அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவள் வெளியில் சென்ற நொடியிலேயே குளிர் கண்ணாடியை காணாமல் தேடியவன் சட்டென வெளியில் வர, அங்கு அவனது குளிர் கண்ணாடியை டாப்ஸின் மீது தேய்த்துவிட்டு மாட்டிக்கொண்டாள் உற்சவி. இத்தனை நேரம் அவனது மார்பு சூட்டில் இருந்ததால் கண்ணாடி சற்று சூடாக இருந்ததில் சோ ஹாட் என்று கூறியபடி திரும்ப, அங்கு அவளை பார்வையால் ஊடுருவியபடி நின்றிருந்தான் ஸ்வரூப். அவனை கண்டதும் அகன்ற விழிகளை மேலும் அகட்டியவள், என்ன லுக்கு என திமிராக கேட்க, தன்னை கண்டதும் பயப்படுவாள் என்று எண்ணியவனுக்கு சிறு வியப்புதான். அது ஏன் கண்ணாடி என்று புருவத்தை உயர்த்தியவன் அவள் அனுமதியின்றியே அதனை எடுத்துக்கொண்டான். அப்போதும் அவள் திருடுகிறாள் என்று எண்ணவில்லை, ஏதோ தெரியாமல் எடுத்திருப்பாள் என்றுதான் எண்ணினான்.
அதற்குள் யாரோ அழைக்கவும் பாவையின் மீது அழுத்த பார்வை ஒன்றை வீசிவிட்டு வேக நடையுடன் உள்ளே சென்று விட்டான். வட போச்சே என்ற ரீதியில் அந்த குளிர் கண்ணாடியை பறித்தவன் சென்ற திசையை கண்டு தரையில் காலை உதைத்துக் கொண்டவள் அதன் பிறகே தாமதமாவதை உணர்ந்து மீண்டும் பார்க்கிங்கிற்கு ஓடினாள். அத்தியாயம் 4. அலுவலகத்திலிருந்து அவளது பாஸ் கொடுத்த வேலையை பற்றி எண்ணியபடி யோசனையுடன் வீட்டை அடைந்தாள் உற்சவி. இங்கோ அஷிதா விஹானாவிடம் தான் அடித்த பர்ஸை பெருமையுடன் காட்டிக் கொண்டிருந்தாள். விஹா, அவன் பர்ஸ தேடும் போதும் நான் தான் அடிச்சேன்னு தெரிஞ்சதும் அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, எனக்கு ஒரே குஜாலா இருந்துச்சு டால்ஸ் என்று வாய்விட்டு சிரித்தவளை நொந்து பார்த்தாள் விஹானா. அடி பைத்தியமே, பிக் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம அவன்கிட்ட நீதான் திருடி இருக்கன்னு உன் மூஞ்சிய காட்டிட்டு வந்துட்டு அவன் மூஞ்சிய வர்ணிச்சிட்டு இருக்க. ஷவிக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போற்றுவா என்று அதட்டும் போதே உற்சவி வந்து விட்டாள். வந்தவள் விவரம் அறிந்து அஷிதாவை நெருப்பு கக்கும் விழிகளுடன் பார்த்தாள். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? தனியா போய் திருடணும்னா போய் உங்க வேலைய பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு ஏன் உயிரை எடுக்கிறீங்க? இது அந்த பாஸுக்கு தெரிஞ்சா உங்களோட சேர்த்து என்னையும் வெளியில அனுப்பிடுவாரு. அப்புறம் நானும் உங்க கூட சேர்ந்து பிக் பாக்கெட் தான் அடிக்கணும் என்று கடுமையுடன் திட்டிவிட்டு அறைக்குள் சென்றாள் புயலாக. அஷிதா தான் முகம் வாடி போய்விட்டாள். உற்சவிக்கு எரிச்சலாக இருந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு வரை அவள் தனிக்காட்டு ராணிதான். இப்போதோ பாஸ் என்கிறவன் இவர்களை கூட்டமைத்து பெரிய இடத்தில் கை வைக்க எண்ணி கடந்த 3 மாதங்களாக சிறு சிறு ப்ராஜெக்ட் கொடுத்து அவர்களை தயார்படுத்தினான். அவன் எண்ணியதை விட உற்சவி இவர்களை உபயோகித்து சிறு துரும்பாய் ஆதாரம் கூட கிடைக்காத அளவு கன கச்சிதமாக வேலைகளை முடித்திருக்க இப்போதோ மிக பெரிய சுமையை அவள் தலையில் போட்டிருந்தான். உற்சவிக்கு எப்போதும் பணத்தை திருடும் பழக்கம் கிடையாது. பொருட்களின் மீதே அதிக கண் இவளுக்கு. அதனை பயன்படுத்தி அவளது பாசும் பணக்காரர்களின் வீட்டில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் அல்லது அலுவலகங்களில் இருக்கும் முக்கிய திட்டம், ஃபார்முலா என்பது போன்ற பொருட்களை திருட வைப்பான். இதுவரை ஒரு இடத்தில் கூட அவள் தேங்கி நின்றதோ சொன்ன வேலையை முடிக்காமல் வந்ததோ கிடையாது. அதற்கு கத்தையாக சம்பளமும் கொடுக்கப்படும். அடுத்த ப்ராஜெக்ட் வரும் வரையில் அதனை விருப்பத்திற்கு செலவு செய்பவள் பின் பணம் தீரும் தருவாயில் மீண்டும் ப்ராஜெக்ட் கேட்டு அவனை தொங்குவாள். அந்த டாக்குமெண்ட்டுகளை வைத்து அவன் என்ன செய்வான் என்ற அக்கறையெல்லாம் அவளுக்கு இல்லை. இப்போதோ தன்னுடன் 2 பெண்களை வைத்துக் கொண்டு சில நேரம் பெரும் பாடாக இருந்தது. கோபத்தில் பொரிந்து கொண்டிருந்த உற்சவி சில நிமிடங்கள் கழித்தே ஆசுவாசமானாள். அதன் பிறகே அஷிதாவை திட்டியது மனதை குத்திட அவர்கள் வந்த பிறகு ஏனோ தானோவென இருந்த வாழ்க்கைக்கு சற்று அர்த்தம் கிடைத்தது. அவளால் மறுக்க இயலாத உண்மை. தான் திட்டும் போது அஷிதாவின் விழிகள் லேசாக கலங்கி இருந்தது அப்போதுதான் உரைக்க அவசரமாக வெளியில் வந்தாள். இங்கு அஷிதா தான் உதட்டை பிதுக்கி, நான் வேணும்னா அவனை தேடி கண்டுபிடிச்சு பர்ஸ திரும்பி கொடுத்துடுவா விகா என பரிதாபமாக கேட்க, அவனை எங்க போய் தேடுறது என விழித்தாள் விஹானா. மூக்கை உறிஞ்சிய அஷிதாவோ, என் மேல ரொம்ப கோபமா இருக்கால, என்ன திட்டிட்டு போயிட்டா, உங்களை ரொம்ப தான் கஷ்டப்படுத்துறேனா? சாரி விஹா, அவளை மாதிரி நேக்கு போக்காலாம் எனக்கு திருட தெரியாது, காசை பாத்துட்டா கை தானாவே போயிடுது என முகத்தை சுருக்கினாள். ஏ டால்ஸ், இது என்ன கண்ணுல தண்ணிலாம் விட்டுட்டு இருக்க? நான் மட்டும் என்ன, எனக்கும் அதே கதைதான். ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்ட, விடு டார்லிங். ஷவி கொஞ்ச நேரத்துல கோபம் குறைஞ்சு வந்து உன்கிட்ட பேசுவா என்றாள் ஆறுதலாக. என்கிட்ட பேசுவாளா? இல்ல பாஸ் கிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாளா? எனக்கு இந்த வேலை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல, பிக் பாக்கெட் அடிச்சு பொழைச்சுக்குவேன். ஆனா உங்களை விட்டு போறதுதான் என்னமோ மாறி இருக்கு. அதுக்காகவாவது இந்த பாஸ் கிட்ட வேலை பார்க்கணும்னு தோணுது விகா என்றதும் விஹானாவிற்கு மனதுருகி போனது. உன்னை யாரும் இங்கிருந்து அனுப்ப போறதில்ல டால்ஸ். அப்படியே இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சா கூட நம்ம ஒன்னாவே இருக்கலாம், சரியா என்று சமன் செய்ய முற்பட, இல்ல நீ போய் சொல்ற, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவீங்க என்றால் பாவமாக. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அஷிதாவை பார்க்கும் பொருட்டு அறையை விட்டு வெளியில் வந்த உற்சவி அமர்த்தலாக பார்த்திருந்தாள். கூடவே கோபம் மறைந்து அவளது அலப்பறையில் புன்னகையும் மலர்ந்திருந்தது. நீதான் என் மேல கோபமா இருக்கல்ல என அழும் பாவத்துடன் கேட்பவளிடம் எப்படி கோபத்தை இழுத்து பிடிப்பது? நெற்றியை தேய்த்து கொண்ட உற்சவி,
கோபம்லாம் இல்ல டால்ஸ் என்றாள் மென்மையுடன். போ, நாங்க தான் உன் உயிரை எடுக்கிறோம்ல என்று மீண்டும் தலையை வெட்டினாள். எடுத்துக்கோ அஷி, எடுத்துக்கோ, இந்த உயிர் உனக்கு, எடுத்துக்கோ என்று வெகு தீவிரத்துடன் தளபதி வசனத்தை லேசாய் மாற்றி கூறியவளை மற்ற இருவரும் முறைத்து பார்க்க உற்சவி பக்கென புன்னகைத்து அஷிதாவின் தலையில் நறுக்கென கொட்டினாள். உன்னை அப்படியெல்லாம் எங்கேயும் அனுப்பிட மாட்டேன் டால்ஸ். தேவையில்லாம ஏதாவது சின்னதா செஞ்சு நீ பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்ற பதட்டத்துலதான் கத்திட்டேன், சாரி என்று தலை சரித்து கண்கள் கொஞ்ச மன்னிப்பு வேண்டினாள். அவளது கூற்றில் மனம் ஆறுதல் அடைய, நான் தான் சாரி சொல்லணும், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஷவி என்றவளை திருப்தியுடன் ஏறிட்டாள். விஹானாதான், ஐயோ போதுமே, உங்க சென்டிமெண்ட் சீனு பார்க்க முடியல என விளையாட்டாய் முறுவலித்து, பின் பாஸ் என்ன சொன்னாரு ஷவி என கேட்டாள். அதில் உற்சவியின் முகம் தீவிரமடைய, ஏதோ பெரிய பணக்காரங்களாம், அந்த வீட்டுல டாக்குமெண்ட்ஸை சுருட்ட சொன்னாரு. பட் என்னன்னா அங்க வெறும் 3 பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்களாம் என்றால் யோசனையுடன். சூப்பரு, அப்ப ஸ்கெட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று அஷிதா ஆர்ப்பரித்ததும், நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாஸ் சொன்ன அந்த பங்களாவுக்கும் போய் பார்த்தேன். ரொம்ப கெடுபிடி, சேஃப்டி, செக்யூரிட்டின்னு எதுவுமே இல்ல. 3 பேருமே காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவானுங்களாம். ஆனா சில நேரம் யாராவது ஒருத்தர் வீட்லயே இருப்பானுங்க போல. அந்த வீட்டுல வேலை பாக்குற பாட்டி ஒருத்தவங்க கிட்ட நைஸா பேசி விஷயத்த வாங்கி இருக்கேன். நைட்டு அவனுங்க தூங்குற டைம்ல போனா ஈஸியா வேலைய முடிச்சிடலாம் என்று திட்டவட்டமாக கூறினாலும் எதுவோ உறுத்தியது. அத்தனை பெரிய பங்களாவிற்கு ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை என்றது பெரும் ஆச்சரியம்தான். விஹானாவோ, செம, எப்ப அங்க போக போறோம் என கேட்டதும், இன்னைக்கு நைட்டு என்றால் சிந்தனையுடன். இரு பெண்களும் திகைத்து, இன்னைக்கேவா என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, உற்சவி, இன்னைக்கேதான், பாஸோட ஆஃபர் அப்படி. எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கான செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஐ மீன் லைஃப் லாங் செட்டில்மெண்ட் என்றதும் இருவரும் புரியாமல் நின்றனர். புரியல, இந்த வேலையை முடிச்சா நமக்கு 10 கோடி கிடைக்கும் என்றால் உற்சவி. அவர்களோ திகைத்து நின்றனர். அஷிதா, 10 கோடியா? என்னடி சொல்ற, நிஜமாவா என்க. ஆமா டால்ஸ், பாஸ் அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் உறுத்துது என்று லூசான போனி டெய்லை சரி செய்தாள். என்ன ஷவி என புருவம் சுருக்கி விஹானா கேட்க, இவ்வளவு ஆஃபர் கொடுக்கற அளவு அங்க செக்யூரிட்டின்னு எதுவுமே இல்ல. ஈஸியா முடிகிற வேலைக்கு ஏன் அவரு அவ்வளோ பரபரப்பா இருந்தாருன்னு தான் புரியல என்றதும், விஹானா, ஒருவேளை நம்ம எடுக்க போற டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவு முக்கியமானதா இருக்கலாம்ல என்றதும் அதையும் ஒப்புக்கொண்டாள். மேலும் விஹானாவே, எதுக்கும் நம்ம ஒரு 2-3 நாள் பொறுத்து பார்த்து என ஆரம்பிக்க, நோ, இதை இன்னைக்கே பண்றோம் என உறுதியாய் கூறியவளுக்கு நாள் குறைய குறைய பேமெண்ட்டும் குறையும் என்று பாஸ் சொன்னது நினைவில் வந்தது. இரவு நேரத்தில் முகக்கவசம், கையுறை, பாக்கெட் கத்தி, மேலும் டூல்ஸுடன் திருட தயாரானது பெண்கள் அணி. வாடகைக்கு எடுத்த நேம் போர்டு இல்லாத ஆம்னி வேனை ஓட்டிக்கொண்டு பங்களா வாசலில் வந்து நின்றனர். பகலில் பார்த்ததை விட இரவு விளக்கில் அவ்விடமே ஜொலித்தது. உற்சவியே ஒரு கணம் அதன் அழகில் லயித்து போனாள். மற்ற இருவருக்குமோ வாயில் ஈ போவது கூட தெரியாமல் பங்களாவையே பார்த்திருந்தனர். கூடவே ஒரு மெல்லிய பயமும் எழுந்தது. அஷிதா, டால்ஸ், உண்மையாவே இந்த பங்களாவுக்கு வாட்ச்மேன் இல்லையா என ஐயத்துடன் கேட்க, உற்சவிக்கும் அது உறுத்தினாலும், சமாளிப்போம், வரும் பேச்சுலர்ஸ் தானே இருக்கானுங்க, இந்நேரம் சரக்க போட்டு மட்டையாகி இருப்பானுங்க என்று அசட்டையுடன் எண்ணினாள். பின், விஹா, நீ ஏன் கூட வா, அஷி நீ கார்ல இருந்து யாரும் வராங்களான்னு வாட்ச் பண்ணு என்று ப்ளூடூத்தை காதில் மாட்டிக்கொண்டு இறங்கினாள். விஹானாவும், உசுரோட இந்த பங்களாவை விட்டு வெளியே வரணும் பா கருப்பசாமி என ஒரு கும்பிளை போட்டுவிட்டு உற்சவியுடன் சென்றாள். சுவர் ஏறி குதிக்கும் பொருட்டு விஹானா மதில் சுவரில் கை வைக்க போக அவசரமாக உற்சவி தடுத்தாள். விஹா, இங்க பாரு, கண்ணுக்கு தெரியாத கம்பியா இருக்கு என்று டார்ச்சை வைத்து கூர்ந்து நோக்கியவள் டெஸ்டரை உபயோகித்து அதனை சோதிக்க, அவள் எண்ணியது போன்றே அதிலிருந்து மின்சாரம் வெளிப்பட்டதில் இரு பெண்களும் அதிர்ந்தனர். கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கானுங்க டால்ஸ் என திகைத்த உற்சவிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்ற போதே சந்தேகம்தான். அதனாலேயே ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைத்தாள்.
ஆத்தாடி, இப்ப என்னடி பண்றது என விஹானா கேட்க, அவள் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த டூல்ஸை வைத்து அந்த கம்பிகளை முறிக்க முயற்சித்தாள். சில நிமிட நேரம் செலவழித்து ஒரு ஆள் செல்லும்படி வழியை சரி செய்தவள் பின் உள்ளே குதிக்க விஹானாவும் அவளுடன் குதித்தாள். இருந்தும் ஒவ்வொரு அடியும் பார்த்து வைடி, அடுத்து என்ன வச்சிருக்கானுங்கன்னு தெரியல என்று உற்சவி எச்சரிக்க விஹானாவும் மெல்ல அடியெடுத்து வைத்தாள். சட்டென ஷவி நில்லு என்று அவளை நிறுத்திவிட்டவள், ஹே, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கால் தரையோட புதையுதுடி. நான் மெல்ல ஸ்டெப் எடுத்து வச்சதுனால விருட்டுன்னு எடுத்துட்டேன், இல்லனா அப்படியே உள்ள போயிருப்பேன் என்று மிரண்டாள். தெளிவா இருக்கானுங்கடி. பொதுவா இப்படி சுவர் ஏறி குதிச்சா யாரும் நிதானமா வரமாட்டாங்க, வேக வேகமா பங்களாக்குள்ள போகத்தான் பாப்பாங்க. அத கெஸ் பண்ணித்தான் இப்படி புதகுழி வச்சிருக்கானுங்க. உள்ள போகணும்னு நினைச்சாலே சங்குதான் என்று உற்சவி கணித்து கூறியதும் விஹானா எச்சிலை விழுங்கினாள். பின், சரி, நீ என்னை பிடிச்சுக்கோ, எத்தனை ஸ்டெப்புக்கு புதகுழி இருக்குன்னு செக் பண்ற என்றவளால் டார்ச்சும் அடிக்க இயலவில்லை. அது வீட்டினரின் கவனத்தை அவர்களின் பக்கம் திருப்பும். விஹானா உற்சவியை பிடித்துக் கொள்ள அவளது உதவியுடன் கால்களை இயன்ற அளவு அகல விரித்து தரையை சோதித்து பார்த்தவள், ஒரு 4 அடிக்கு புதகுழி இருக்குடி, அப்படியே குதிச்சு போயிடலாமா என்றதும், நம்ம வேணும்னா அப்படியே குதிச்சு காருக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா என மிரட்சியுடன் கேட்டாள் விஹானா. மூடிட்டு தாவுடி என்ற உற்சவி பாய்ந்து மறுபுறம் தாவினாள். எங்க தாவறது, நானே தவழ்ந்துட்டு இருக்கேன் என்று புலம்பிய விஹானா முழு பலத்தையும் உபயோகித்து புதைக்குழியை தாண்டி விட்டாள்.